خير الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அவன் அன்பாளன். அவனை பற்றி அவன் குர்ஆனில் அறிமுகம் செய்யும் பொழுது அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்பதை வச்சுதான் அவன் பேசுறான். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவனுடைய இரக்கத்தன்மையின் அன்பினுடைய அடையாளம்தான் அவன் எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்தது, அல் குர்ஆனை இறக்கி வைத்தது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. அல்லாஹு தஆலா எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும், எங்களை சிரமத்துக்குள்ள ஆக்க வேண்டும், எங்களை மூதேவிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கல என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, அந்த ரஹ்மான் அவனுடைய அடையாளம் தான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான், இஸ்லாத்துடைய பாக்கியம். அதே மாதிரி உலகத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா அருள்களும் எல்லா நிஅமத்துகளும் அது அவன் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. கண்ணியமானவர்களே, எந்த ஒரு நிஅமத்தும் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தணும் தரல, எங்களை இழிவாக்கணும் தரல. எங்களுக்கு எல்லா ரஹ்மத்துகளையும் எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய அடையாளமாகத்தான் அவனுடைய நிஅமத்துகளை தந்துகிறான். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடான இந்த நிஅமத்தை நாங்க எப்படி பாவிக்கிறோன்றது அந்த ரஹ்மான் பார்க்கிறான். அவன் ஒவ்வொரு நிஅமத்துகளையும் சொன்னதுக்கு பின்னால அவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துறான், அவனுடைய கருணையை வெளிப்படுத்துறான். தீனுடைய சட்டமாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், சகோதரர்களே, மன நிறைவான வாழ்க்கையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ் விளங்கப்படுத்துறது என்னுடைய இரக்கத்தன்மையின் அடையாளம் தான் இந்த உலக வாழ்க்கை. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியது தண்ணீரை குடித்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் முட்டுவாங்க, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் அடையாளம் என்பதாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானி அஸ்பன் ஃபுராத்தா பிரஹ்மத்திஹி வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜா பிதுனூபினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இந்த தண்ணீரை யா அல்லாஹ் நீ மதுரமானதாக ஆக்கி வைத்தாய். எங்கட பாவத்தின் காரணமாக அந்த தண்ணியை நீ வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜா பிதுனூபினா, அதை நீ கசப்பு நீராக உப்பு நீராக மாற்றாமல் உன்னுடைய அருளின் காரணமாக அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இந்த தண்ணீருடைய ருசி கூட பாதுகாக்கப்படுகிறது, அது கூட சுவையாக இருக்கிறது. காற்றாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்றான் காற்றை அனுப்புவது, சுவாசிக்கக்கூடிய ஏற்பாடுகள் அத்துணையுமே அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் அடையாளம். அவன் குர்ஆன்ல அவன் ரஹ்மான் அவனுடைய வார்த்தையை கிட்டத்தட்ட 54 தடவைக்கு மேலாக பாவிக்கிறான். அதே மாதிரி அவன் ரஹீம் என்றதை 114 தடவைக்கு மேல பாவிக்கிறான். அருமையான சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரஹ்மான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய அந்த ரஹ்மத்துடைய அடையாளங்களான நிஅமத்துகளை நாங்க எதோட கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அல்லாஹ் பார்க்கிறான். ஹல் அத்தஅலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகும் ஷைஅன் மذ்கூரா இன்னா خلقنال இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. உலக வாழ்க்கையில எல்லா விதமான பாதைகளையும் மனிதனுக்கு திறந்து தந்து, கடலை தந்து, தரையை தந்து, பறக்கக்கூடிய ஆற்றல்கள் நிஅமத்துகளை எல்லாத்தையும் தந்துட்டு அல்லாஹ் பார்க்கிறான், இவர் ஷுக்ர் லீகிறாரா குஃப்ர் லீகிறாரா. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்க விளங்கணும், அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன ஒரு நிஅமத்தை தந்திருந்தாலும் இது அல்லாஹ் அவன் இறக்கப்பட்டு தந்துகிறான், இதுக்கு பின்னால நாங்க எப்படி நடந்து கொள்றோம்ன்றது அல்லாஹ் பார்க்கிறான். அந்த பார்வையிலிருந்து தப்பே இல்லாது, அந்த டெஸ்டிங்ல இருந்து அந்த பரீட்சையிலிருந்து தப்பே இல்லாது. கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட எறும்பு பேசிச்சு. அந்த எறும்புடைய பேச்சு அது எறும்புக்கு பேச்சுக்குதான் இல்லையான்றதுல
18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விஞ்ஞானம் குழம்பி போயிருந்தது. எறும்பு பேசுமா? அந்த எந்த எறும்பு பேசுச்சு? ஆணெரும்பா பெண் எறும்பா? இத கூட குர்ஆன் சொல்லுது. காலத் நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு பேசுச்சு. யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும், எறும்புகளே உங்களுடைய உங்களுக்குள்ள நீங்க கூட்டுக்குள்ள போயிடுங்க. லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். உண்மையிலே அந்த எறும்புடைய பேச்சில் எவ்வளவு தத்துவம் இருந்தது என்பதை இன்றைக்கு அறிஞர்கள் எழுதுறாங்க, உலமாக்கள் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதை எவ்வளவு அழகா அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து சொன்னது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து குற்றவாளி அல்ல, தெரியாமல் நடக்கலாம், மிரிச்சு கொண்டு போகலாம், அல்லது எங்களுக்கு அவங்க நடந்து போற போக்கில் எங்களுக்கு ஏதும் தண்டனைகள் பிரச்சனைகள் வந்துடலாம், அதனால நீங்க ஒதுங்கிக்கொண்டு அழகான ஒரு புத்திமதிய அந்த எறும்பு கூட்டுக்கு இருந்த எறும்பில் ஒன்று, ஒரு பெண் எறும்பு அழகா சொன்னதெல்லாம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அந்த எறும்பு பேசிய பேச்ச வச்சியும் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினாங்க. ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها قال ربي اوزعني ان اشكر نعمتك التي, இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். இந்த 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 சின்ன அற்பமானதை வசப்படுத்தி தந்திருப்பதையும் அவங்க விளங்கினாங்க. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருள், அல்லாஹ் எனக்கு இறக்கப்பட்டு தந்திருக்கிறான். அதே மாதிரிதான் சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மலைகள் திக்ர் செஞ்சு, இதையும் அவங்க அருளாகத்தான் பார்த்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சத்தமாக இருக்கலாம், இடி மின்னலாக இருக்கலாம், எதையுமே மனிதனுக்கு நஷ்டமாக அல்ல ஏற்படுத்தல, அதுல பல நன்மைகளை வைத்திருப்பான். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக விளங்கினாங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு நன்றி உள்ளவளாகவும் இருந்தாங்க. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன ஒரு கட்டளை, இஃப்ரீத் என்ற ஜின் கேக்குது, நான் குடம் தாரேன் இந்த பெரிய சிம்மாசனத்தை பல்கிஸுடைய, சொன்னாங்க இது மிச்ச நேரம் போயிடும். அதுக்கு பின்னால இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கண் சிமிட்டும் நேரம், அவ்வளவு பெரிய ஆட்சி சிம்மாசனத்தை அப்படியே ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் அந்த கண்ணுக்கு தெரிபடுறதுக்கு முன்னால கொண்டு வச்சுட்டான். இந்த நிஅமத்தை கூட, இந்த பெரிய நிஅமத்தை கூட, இந்த வேலையை செஞ்சத கூட, இது அல்லாஹ்வுடைய ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் என்னட்ட எதிர்பார்க்கிறான், என்ன ரஹ்மானுடைய இந்த நிஅமத் அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி தந்தது, இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சது, நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனான்றதை பார்க்கிறேன். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க வீட்டுல அல்ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, அல்லாஹ்வுடைய நிஅமத் எழுதி வச்சிருப்போம், சில வாகனத்தில் எழுதியிருப்போம், எனக்கு பாக்கியம்ன்றதை விளங்குறோம், ஆனா அது ஒரு பரீட்சைன்றதை விளங்குறோம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப எங்கட நிஅமத்துகளோட அல்லாஹ்வுக்கு விருப்பமான நன்மைகள் ஷுக்குர் வெளியாகுமோ அந்த நிஅமத் அல்லாஹ் பாதுகாப்பான். இல்ல எங்கள்கிட்ட இருந்து பறிப்பான், கோபம் வந்தா அழிப்பான். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும். நாங்க எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய்யமீனின் வஷிமால் குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹ் பல்தத்துன் தய்யிபா வரப்புன் கஃபூர். அல்லாஹ் சபாவாசிகளுக்கு கொடுத்த அருட்கொடைகளை சொல்கிறான். யமன் ஒரு பகுதி என்று சொல்றாங்க சில உலமாக்கள். அந்த இடம் அவ்வளவு செழிப்பான பச்சை பசேல் இருந்துச்சு. சகோதரர்களே, எப்படி இன்றைக்கு சில நாடுகள் அந்த அந்த குளிர்ச்சியையும் அந்த மனோரமியமானதையும் இந்த தென்றலையும் அவங்களுடைய பயிர் நிலங்களையும் இது எல்லாத்தையும் வச்சு இது 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 அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று விளங்குறதுக்கு மறுக்கிறாங்களோ, இதே மாதிரிதான் அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு பெரிய அருட்கொடைகளை செஞ்சிருந்தான். அல்லாஹ்வே சொல்றான், வலது பக்கம் போனாலும் தோட்டம், இடது பக்கம் போனாலும் தோட்டம், அப்படி தோட்டம் ஒன்றுதான் இன்னொரு தோட்டத்தோட முடியும். இப்படியெல்லாம் அள்ளி கொடுத்திருந்தான் அல்லாஹு தஆலா. கொடுத்துட்டு சொன்னான், நீங்க அனுபவிங்க, உலகத்தை அனுபவிக்க வேணும் என்று அல்லாஹ் சொல்லல. காரூனுக்கு கூட அல்லாஹ் சொன்னான், இன்ன காரூன மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி லில் குவா இத் கால் கௌம் லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் வபதகி ஃபீமா. அல்லாஹ் சொன்னான், நீங்க அனுபவிங்க, உலகத்துல அல்லாஹ் தந்தத்தை நீங்க அனுபவிங்க ஹலாலான முறையில. அல்லாஹ் சொன்னான், நீங்க சாப்பிடுங்க, தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க, ஆனா வஷ்குருல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாயிருங்க. பல்தத்துன் தய்யிபா வரப்புன் கஃபூர். அல்லாஹ் சொன்னான், நல்ல ஊர், வாழ்றதுக்கு நல்ல இடம், ஏற்றமான இடம், பொருத்தமான ஊர், அதுல தென்றல், அதுல காற்று கூட நிஅமத்தாக இருந்துச்சு.
நுளம்பு கடிக்கிற தொல்லையை கூட அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கல. எல்லாமே அல்லாஹ் அள்ளி கொடுத்திருந்தான். ரப்புன் கஃபூர், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நன்றியோட வாழ்ந்துக்கோங்க. ஆனா குர்ஆன் செயல்களுடைய தாக்கத்தை பேசும் சகோதரர்களே. எப்படி அந்த சயின்ஸ் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a reaction ரோமோ சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதே மாதிரிதான் குர்ஆன் சொல்லுது. நீங்க உங்களுடைய நிஅமத்துகளை நன்றியோட சேர்க்கிறீங்க, ஷுக்ரோட சேர்க்கிறீங்க, அது அல்லாஹ் வளர்ப்பான், பாதுகாப்பான், உங்களுடைய 7 பரம்பரைக்கு பின்னாலே அதை அனுபவிப்பான். அப்படி இல்ல குஃப்ரோடு இருக்கும்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனுடைய தாக்கம் மனிதனால தாங்கி பிடிக்க நாம போயிட்டு. அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய அழகான தோட்டத்தை கொடுத்துட்டு நன்றியோட வாழுங்கன்னு சொன்னான், நிம்மதியா இருங்கன்னு சொன்னான், சந்தோஷமா இருங்கன்னு சொன்னான். கண்ணியமானவர்களே, ஆனா இவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டாங்க, அதை வச்சு பாவங்கள் செய்ய தொடங்கிட்டாங்க. கண்ணியமானவர்களே, நெருப்பையும் பஞ்சையும் சேர்க்கிறது போலதான் நிஅமத்துகளோட பாவத்தை சேர்க்கிறது. எங்களோட வீட்டுக்குள் இருக்கலாம், எங்களோட குடும்பமாக இருக்கலாம், எங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாக இருக்கலாம், நாங்க நல்ல ஒரு நாட்டுல வாழ்றதாக இருக்கலாம். எல்லாமே அல்லாஹ் தந்த நிஅமத்துகள், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள். அவன் எங்களுக்கு இறக்கப்பட்டு தந்துகிறான், கோபத்தில தரல்ல, கஷ்டப்படுத்த தரல்ல, எங்களை வீணாக்க தரல்ல, அவனுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ளத்தான் தந்துகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது போல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது போல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தது போல. சகோதரர்களே, இந்த தந்திக்கிற நிஅமத்துகளை நாங்க மிச்சம் கவனமா கையாளணும். அருமையானவர்களே, எப்படி குர்ஆன்ல சபாவாசிகளுடைய இந்த சம்பவத்தை சொல்லப்படுகிறதோ அதே மாதிரிதான் முஸ்லிம்களுடைய உலக வரலாற்றில் ஸ்பெயின் பேசப்படுகிறது. குர்துபா அது ஜௌஹரத்துல் ஆலமாக இருந்துச்சு. அல்லாஹ் அவங்கள்ட்ட ஆத்மீக ரீதியாகவும் அல்லாஹ்வோட தொடர்புடைய விஷயத்திலையும் அவங்க சரியா இருந்தாங்க. அவங்க மெட்டீரியலையும் மாத்தியாவையும் சரியா யூஸ் பண்ணாங்க. அவங்களோட உடம்பும் சரி, ரோகம் சரி. அல்லாஹ் அவங்கள ஜௌஹரத்துல் ஆலமாக ஆக்கினான். அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல, அதாவது 7-8ஆம் நூற்றாண்டுல பார்த்தா அவங்களோட அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்தாக இருந்துச்சு. உலகத்துக்கு அவங்க தான் ரோல் மாடலாக இருந்தாங்க. எப்படி சகோதரர்களே, இன்றைக்கு சில நாடுகள்ல போய்த்து வாழ்றது எங்களுக்கு விருப்பமோ, இதே மாதிரிதான் அந்த ஐரோப்பா மக்களுக்கு அந்த காலத்துல அந்த முஸ்லிம்களோட வாழ்றதுல ஆசைப்பட்டாங்க. அந்த குர்துபால எல்லா விதமான நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். மக்கள் தொகையில 2வது இடத்துல இருந்தான் ஸ்பெயின்ல, குர்துபா தலைநகரத்துக்குள்ள. கிட்டத்தட்ட பக்தாத்ல 3 மில்லியன் இருந்தாங்க, இங்க 5 லட்சம், 1/2 மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுதான் உலகத்துல 2வது பாப்புலேஷன். அவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்துச்சு. அவங்க எல்லா பக்கம் பார்த்தாலும் 2000க்கும் அதிகமான மஸ்ஜிதுகள். சுப்ஹானல்லாஹ், ரோட்ல முதலாவது கல்ல பிடிச்சவங்க அவங்க தான். ரோட்ல எப்படி இன்னைக்கு டிராபிக் சிஸ்டம் இருக்கிறதோ அந்த வெள்ளக்கோடு, இதே மாதிரி அவங்க அந்த காலத்துல சுமார் 800-900 வருடங்களுக்கு முன்னால ரோட்ல கயிறு கட்டி இருந்தாங்க. நடுவுல குதிரை வண்டிகள் போறது, பக்கத்துல மக்கள் நடந்து போறது, இப்படி ஏற்பாடு ரோட்ல இருந்துச்சு. அவங்க ரோட்ல விளக்குகள் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோட அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாலங்களை முதலாம் உலகத்துல கட்டினாங்க ஆற்ற கடந்து போறதுக்கு. புதினமான விஷயங்கள் எல்லாம் உலகத்தை அறிமுகம் செஞ்சாங்க. அவங்களோட மஸ்ஜிதுகள் உலகத்து இன்றைக்கும் பெரிய ஒரு ஆச்சரியமான, மக்கள் போய் பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நீங்களும் எத்தனையோ பேர் போய் பார்த்திருப்பீங்க. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பலம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எந்த நேரமும் மஸ்ஜித்ல அமல்கள் நடந்து கொண்டிருக்கும். சின்ன பிள்ளைகள் எடுத்தா கூட ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைட்டு எவ்வளவு ஓதினது, எவ்வளவு பாடமாக்கின கேள்வித்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்தில் இருந்த அமல்கள் வெளியே போக தொடங்கிச்சு. மேல் நோக்கி அமல்கள், இலேஹி யஸ்ஃபதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹ். அல்லாஹ் நிஅமத்தை கொடுத்திருந்தார். ஒவ்வொரு வீடும் பூங்காக்கள் மறுவிஞ்சு. 13,000 வீடுகள் குர்துபால மட்டும் இருந்துச்சா. எங்க பார்த்தாலும் வெளிச்சம், எங்க பார்த்தாலும் தோட்டம், எங்க பார்த்தாலும் சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், அந்த மக்களுடைய அமல் அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமாக இருந்த நேரம் அல்லாஹு தஆலா உலகத்தை திறந்து கொடுத்தான். உலகத்துல கண்ணியம் இருந்துச்சு. எப்படி எங்கட நாட்டுல நாங்க உச்சம் கண்ணியமா ஒரு காலம் இருந்தோமோ, அமலோட, அல்லாஹ்வோட பொருத்தத்தோட, நன்றியோட அல்லாஹ்வுக்கு நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் எங்களை தூக்கி எடுத்திருந்தான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதே மாதிரி அந்த உலகத்துல உலகமே மதிக்கப்படக்கூடியவங்களா இருந்தாங்க.
ஒரு 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 ஆங்கிலேய அரசர் கடிதம் எழுதுறாரு, எங்கட பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்கோ, எங்கட பிள்ளைகளை நாங்க உங்கள்ட்ட அனுப்புறோம், எங்கட பிள்ளைகள் உங்களோட நாட்டுல வந்து திம்மிகளாக டெக்ஸ் கட்டி வரி கட்டி வாழ்றது எங்கட நாட்டுல சுதந்திரமா வாழ்றதை விட எங்களுக்கு மதிப்பு. எங்கட பிள்ளைகள் உங்களோட நிழலை கூட மறைக்காது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் நிலைமை என்னன்னு சொல்லி. சகோதரர்களே, நிழலை கூட பிள்ளைகள் மிரிக்காதீங்கட. உங்களோட நாட்டுல வந்து அவ்வளவு கண்ணிய விகிதங்கள்ட்ட சுபஹானல்லாஹ் அவ்வளவு உயர்வோட பார்த்தாங்க அவங்க. அது மட்டுமல்ல, எப்படி இன்றைக்கு ஆங்கிலம் பேசுறது, ஒரு இங்கிலீஷ்ல பேசுறது ஒரு ஒரு அறிவாளியுடைய பாசை உலகம் ஏற்றுக்கொண்டீங்களோ, இதே மாதிரிதான் அன்றைய அந்த ஐரோப்பா மக்கள் அந்த அரபுல பேசினா தான் மதிப்பு. மதிப்புள்ளவர்களின் மொழி ஸ்பெயின்ல பேசக்கூடிய அந்த குர்துபால் உள்ள மொழி என்பதாக அவங்க அரபு எழுத்துகளால அவங்களோட வீடுகளை கூட அலங்கரிச்சிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு பின்னால் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இதுல ரகசியம் அவங்க அல்லாஹ் கொடுத்த அறிவை, அல்லாஹ் கொடுத்த பலத்தை, அல்லாஹ் கொடுத்த வளத்தை நன்றியோட பாவிச்சாங்க. இவ்வளவு பெரிய உலகத்தையும் காட்டி கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்வை மறக்கல. சுபஹான். மன்னர் சொல்றாரு, என்னுடைய மகளுக்கு திருமணம் பேசணும், மகனுக்கு எந்த வீட்டுல குர்ஆன பாடமாக்கிற ஹாஃபிஸான பிள்ளைகளோ அந்த வீட்டுல ஒரு மிளகு வறுத்தி எரிச்சு வைங்கோ, நான் அடுத்த நாள் வருவேன் என்பதாக அவருடைய அரண்மனையில் இருந்து அவர் இரவு நேரம் பார்க்கிறாரு. இந்த கட்டளை முழு குர்துபாவுக்கும் போயிட்டு வரலாற்றில் எழுதுறாங்க, குர்துபால ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாலே மிளகு வறுத்தி எரிஞ்சு கொண்டிருந்துச்சு. எல்லா வீட்டில் இருந்த பிள்ளைகளும் குர்ஆன் பாடம், அல்லாஹ்வுடைய கலாமுடைய தொடர்பு. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் சொல்றாரு, முஅத்தா மாலிக்க பாடமாக்கியிருந்த ஹதீஸ் கிரந்தத்தை பாடமாக்கியிருந்தா அந்த வீட்டுல. அப்படி பார்த்தாலும் எல்லா வீட்லயும் சர்டிபிகேட்டுகள்ல பேருக்கு இல்ல, புகழுக்கு இல்ல, அல்லாஹ்வோட தொடர்பு உண்மையா வச்சு கொள்ளணும். பணமும் மீகுது, பலமும் மீகுது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான லைப்ரரிகள் இருந்துச்சு, 50க்கும் அதிகமான வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலயும் உலகம் எல்லாத்திலும் இருந்து நோய்க்கு மருந்து எடுக்க வருவாங்க, இலவசமா மருந்து கொடுப்பாங்க. இப்படி அல்லாஹு தஆலா குர்துபா மிகப்பெரிய ஒரு கண்ணியமான இடமா இருந்துச்சு, மிகப்பெரிய சிறப்புக்குரிய இடமாக இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, சில அதாவது கைத்தொழில் நகரங்கள் இருந்துச்சு. ஃபாஸ் என்ற சிட்டி எடுத்து பார்த்தா அங்க தொழிற்சாலையே தொழிற்சாலை தான். உலகத்துக்கு எல்லா விதமான பொருட்களை, எந்த அளவுக்கு சொன்னா தங்கச்சந்தை, வெள்ளிச்சந்தை, வெள்ளி, அதே மாதிரி மருந்து, கீமியா, ரசாயன சந்தைகள், இப்படி புத்தகம், பூ, இப்படி பெரும் பெரும் சந்தைகள் எல்லாம் தனித்தனி இருந்துச்சு அவங்கள்ட்ட. உலகம் எல்லா இடத்திலிருந்தும் வருவாங்க. இப்படி எல்லாம் உயர்த்தி வச்சிருந்தான். அமலும் போய் கொண்டிருந்துச்சு. சகோதரர்களே, நான் நினைக்கிற மாதிரி எங்களோட செயலுக்குரிய தாக்கம் இதுதானே, அது கட்டாயம் இந்த உலகத்தில் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட 7 பரம்பரைக்கு பின்னாலே நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. அது டிலீட் ஆகிடும், அது இல்லாம போயிட்டு. அல்லாஹ் இறக்கப்பட்டு தந்ததுக்கு அவனுக்கு பொருத்தமா பாவிச்சா எங்களோட பரம்பரை அதை அனுபவிக்கும். சகோதரர்களே, அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினை தான். இந்தியாவை எடுத்தாலும் தான் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்ச அல்லாஹ் எல்லா நியமத்தையும் கொடுத்திருந்தான். ஆனா அதை புறக்கணிச்சாங்க, அல்லாஹ்வை மறந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நேரம் எடுக்கல, அமல் பாரமாகிச்சு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது கஷ்டமாகிச்சு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மறக்க கூடாத ஒரு வரலாறு. ஹிஸ்டரின்றது, வரலாறுன்றது எங்கட எதிர்காலத்தை, ஃபியூச்சரை காட்டித்தாரது. எங்கட கூகுள் மேப் மாதிரி தான் எங்கட இறந்த கால எங்கட சமூகத்துடைய வரலாறுகள். நாங்க எங்க போறோன்றத, எப்படி போகணும்ன்றத காட்டித்தரும். நாங்க யோசனையோட நடந்து கொள்ள வேண்டிய காலம் இன்றைக்கு உலகம் முஸ்லிம்கள். சகோதரர்களே, குறிப்பாக இந்த நாட்டுல, எங்கட நாட்டுல வாழக்கூடியவங்க, அதே மாதிரி நீங்களே போய் இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் தந்திக்கிற நியமத்துகள், சந்தர்ப்பங்கள், பாக்கியங்கள், இதுக்கு பின்னால பாவம் செய்யறதா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஆபத்துக்குரிய அடையாளத்தை தாரான். நீங்க கவனம், நீங்க திரும்பிக்கோங்கோ, நீங்க திரும்பிக்கோங்கோ, நீங்க திரும்பிக்கோங்கோ. இந்த உலகம் முழுக்க நோயை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நியமத்துகள் புறக்கணிக்கப்படும் பொழுது பயங்கரமான சூழ்நிலைகள், ஆரோக்கியம், நிம்மதி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் பறிச்சுடுவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சபாவாசிகளுக்கு நன்றி கெட்டதுக்கு பின்னால, அல்லாஹ் நன்றி இல்லாம நடந்தது கொண்டதுக்கு பின்னால அப்படியே தூக்கி எடுத்தான். தோட்டங்களை எல்லாம் முச்செடிகளா மாத்தினான்.
எறும்பு கடிக்க தொடங்கிச்சு, நுளம்பு கடிக்க தொடங்கிச்சு. ஒரு சந்தோஷமான காற்று கூட அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அப்படியே மாத்தி விட்டான். ஸ்பெயின்ட கதையும் அதேதான் ஆயிடுச்சு. சகோதரர்களே, உலகத்துல மிகப்பெரிய மஸ்ஜிதுல் குர்துபா, இமாம் குர்துபி மின்று ஹுத்பா ஓதின இடம். பெரிய இமாம் பக்தாத், பெரும் பெரும் இமாம்கள் அந்த இடத்திலிருந்து தீனுடைய ஹிதுமத்துகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க. பாவம் உள்ளுக்கு புகுந்துட்டு இசையும் ஆடலும் பாடலும் மதுவும் எல்லாம் ஆரம்பத்துல சுஜூதுல மௌத்தா போன குர்துபா மக்கள் மஸ்ஜிதுகள்ல பெண்களும் ஆண்களும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தஆலா அப்படியே உலகத்தை தூக்கி எடுத்தான். எப்ப அந்த நிஅமத்துகளுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துக்கு பின்னால வந்த நிஅமத், அந்த நிஅமத்துக்கு பின்னால அமல் சேராம குஃப்ர் சேர்ந்துச்சோ சகோதரர்களே, நன்றி கெட்ட தனம் சேர்ந்துச்சோ, அல்லாஹ் கோபப்பட தொடங்கினான். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய நிழல கூட மிதிச்சாம இருந்த மக்கள், முஸ்லிம்களுக்கு முன்னால கை கட்டி நின்ற மக்கள், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து நாம உங்களோட வாழணும், நாம உங்களுக்கு வரிகட்டி உங்களுக்கு பின்னால வாழ்றோம்னு சொன்ன மக்கள்கிட்ட இருந்தே அல்லாஹ் பிடிக்க தொடங்கினான், அடிக்க தொடங்கினான். கண்ணியமான சகோதரர்கள், இன்றைக்கு எங்களுக்கு சரியதை கோடு எடுத்து கூடையிலும் எங்களுக்கு எங்களோட நாடுகள் இன்றைக்கு என்ன நடக்குது என்று, அல்லாஹுக்கு மாற்றம் வியாபாரத்துல, அல்லாஹுக்கு மாற்றம் குடும்ப வாழ்க்கையில, அல்லாஹுக்கு மாற்றம் மஸ்ஜிதுக்குள்ள, எங்களோட ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இதெல்லாம் வெளியாகும் சொன்ன சகோதரர்களே, எங்களால தாங்கி பிடிக்க முடியாத சோதனைகளை நாங்க முகம் கொடுக்க வேண்டி வரும். எந்த நாட்டு மக்கள் மிக கண்ணியமாக இருந்தாங்களோ அதே நாட்டு மக்கள் அகதிகளானாங்க சொந்த நாட்டுல விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல திருச்சி வாழ்றாங்க ஸ்பெயின் மக்கள். குர்துபா அதே மாதிரி சகோதரர்களை சிலவங்க முருத்தத்தா போனாங்க. இந்த 3 நிலைமையும் அந்த நாட்டில் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை பாவிக்கல்ல, அருட்கொடைகளை பாவிக்கல்ல. அல்லாஹு தாலா சந்தர்ப்பங்கள் உணர்த்தி கொண்டே இருந்தான். நீங்க திருந்துங்கோ, நீங்க வாங்கோடு கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இவங்க அல்லாஹ்வை மறந்துட்டாங்க, அந்த மட்டும் சுவைக்க தொடங்கினாங்க. கண்ணியமானவர்களே, எப்படி சுஜூதுல மௌத்தார ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சோ, மஸ்ஜிதுக்குள்ள மௌத்தாகிறது கடைசிக்கு பார்ல மௌத்தாக தொடங்கினாங்க. ஜினா செய்யக்கூடிய இடங்கள்ல சாக தொடங்கினாங்க. முஸ்லிம்களுக்கு இப்படி நிலைமை வந்துச்சு. அருமையானவர்கள், நல்லோரு வெளிச்சம் குர்துபா, அதுக்கு பின்னால் இருட்டு எப்படி வந்தன்றதை பாருங்க. இன்றைக்கு வரங்காட்டியும் ஒரு மஸ்ஜித் கட்டி கொள்ளையிலான்னு சொல்றோமே, உலகத்துக்கே மஸ்ஜிதை கட்டி காட்டினாங்க. உலகத்துல அழகான மஸ்ஜிதுகளை, கட்டிட கலைஞர்களை, ஆர்கிடெக்ட்களை வச்சு கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய வளம் அப்படியே சுக்குநூறா போயிடுச்சு. கண்ணியமானவர்களே, பாவம் அது எரிச்சிடும், பாவம் அழிச்சிடும். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு பின்னாலே அனுபவிக்க இல்லாம போயிடும் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு குர்துபாட நிலம் என்னண்டா, ஸ்பெயின்ல இது எங்கட ஆப்ப மௌத்தா போன இடம், எங்கட அப்பா அடங்கப்பட்ட இடம், அப்ப மூதாதையர்கள் அடங்கப்பட்ட கபிரிஸ்தான் சொல்ற அளவுக்கு எங்கட நாட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பரம்பரையுடைய தொடர்பு கூட அங்கிருந்து அறுபட்டு போயிடுச்சு. சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும். சம்பாதிக்கிற நாங்க நீங்க விளங்கணும். எங்கட தொழில்ல, எங்களோட குடும்ப வாழ்க்கையில, எங்களோட ஒவ்வொரு நியமத்திலையும் அல்லாஹுக்கு மாற்றம் நடக்குதா, அல்லாஹ் எங்களை பிடிக்க போறான், அல்லாஹ் எங்களுக்கு அடிக்க போறான். சில பேர் அல்லாஹு தஆலா எடுத்துடுவான் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், எங்க நாட்டுக்குள்ள சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள் பத்து வச்சப்பட்ட நிலத்தோடு பார்த்தா குர்ஆன் முழுக்க பத்திக்குது. அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினுக்கு ஒரு வசனத்தை வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் போனவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோங்க பாருங்க. ஒரு ஆயத்து மிஞ்சிது, ஒரு பக்கம் மிஞ்சிது குர்ஆன்ல. அதுல அந்த என்ன பக்கம், நீங்க சரியா இருக்கல்ல, உங்கள்கிட்ட இருந்து நாங்க உங்களை இல்லாமக்கிட்டு வேறொரு கூட்டத்தை கொண்டாந்து இஸ்லாத்தை கொடுத்துடுவோம். எங்களுக்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள பிரச்சனை, எங்களுக்குள்ள தக்குவா இல்லை, எங்களுக்குள்ள அமல் இல்லை. சகோதரர்கள், இது நல்லமல்ல, இது ஆபத். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாங்க நன்றி செலுத்தினோம்டா அல்லாஹ் பாதுகாப்பான். குர்துபாட நிலைமை எப்படி ஆகிச்சுன்னு சொன்னா சகோதரர்களே, எந்த மொழி பேசுறது மதிப்புன்னு சொன்னாலும் அந்த அரபு மொழியை பேசலான்னு தடை வந்துச்சு. மருதோண்டி வைக்கலான்னு சட்டம் வந்துச்சு. அரபு உடுப்புகள் உடுக்கலான்னு சட்டம் வந்துச்சு. சகோதரர்களே, பெருநாள் அன்றிரவு கூட குளிக்கலாது, ஜும்மாவுடைய நாள்ல குளிக்கலாது, குளிச்சா கழுத்து வெட்டப்பட்டாங்க. கிப்லாட திசை, பள்ளி கட்டுறதல்ல, கிப்லாட திசையில கூட முன்னோக்கி நிக்கலாத நிலைமை வந்துச்சு குர்துபால. அது மட்டுமல்ல, ஒரே நாள்ல தர்னாத்தாண்ட சிட்டியில 80,000 கிதாபுகள், கொப்பி பேஸ்டல் எல்லாமே தனி நாலேஜ், உண்மையிலே ஒவ்வொருத்தர் பெரிய அறிவாளிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் லைப்ரரியிலிருந்து எடுத்து வெளியே வீசப்பட்ட, அப்படியே எரிக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, பாவம் கலந்துச்சு. அல்லாஹ் கோபப்பட தொடங்கிட்டான்.
அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நல்லா விளங்கணும் இந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி. அருமையான சகோதரர்களே, அந்த எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன் சயின்ஸுக்கல்ல, எங்களோட அமல்களுக்கு கட்டாயமாயிக்குது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு நிலைமை பாதிக்கப்படக்கூடியது ஆயிடுச்சுன்னு சொன்னா, முஸ்லிம்கள்டா இவ்வளவு கண்ணியப்படுத்தின கூட்டம் முஸ்லிம்கள்ட்ட அநியாயம் வெளியாக தொடங்கிச்சு. பாவங்கள், இழிவு, கேவலம் எல்லாம் வரத்துடன் உடம்புலிந்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒவ்வொன்றும் வெளியாகிச்சு. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஒரே நாள்ல 1,25,000 முஸ்லிம் பிள்ளைகள், பெண்மணிகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் உயிரோட நெருப்புல போட்டு புசுக்கப்பட்டாங்க. இருளான ஒரு வரலாறாக குர்துபான் ஸ்பெயின் மாறிச்சு. சகோதரர்களே, 20 நாள் பிள்ளையோட மையத்தை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு? அருமையான சகோதரர்களே, 20 நாள் பிள்ளை உயிரோட 40 நாள், 80 நாள், 90 நாள், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூக்கி நெருப்புக்குள்ள உயிரோட போட்டாங்க. உலகத்துல பயங்கரமான சித்திரவதைக்குள்ளான இடமாக இன்றைக்கும் வரலாற்றுல குறிப்பாகிறது குர்துபா ஸ்பெயின். லேசான உலகத்தை கண்டவங்க அல்ல. 8%, 10%, 2% இருந்த மக்கள் அல்ல, 100க்கு 100 இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், பல்தத்துன் தய்யிபா வரப்புன் கஃபூர். நல்லதாயிருமோ, தொடர்பு சரியாக்கிக்கோங்க. சகோதரர்களே, ரகசியமான பாவங்கள் எங்களோட ஒவ்வொரு நியமத்தை கலட்ட தொடங்கிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசிக்கு மகள் தந்து மன்னர் சிறையிடுகிறார். சிறையை கூட எட்டி பார்க்காத மக்கள், தங்கம் பூசி அறைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கடைசிக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வழி இல்லாம ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறக்கவான. அல்லாஹ் தந்திகிற ஏனென்றதை நாங்க விளங்குவோம். ஒவ்வொருத்தரும் இது எனக்கு ஒரு சோதனையை தவிர வேறொன்றும் அல்ல. எங்களுக்கு விளங்கணும், முழு உலகமும் எனக்கு கிடைச்சாலும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு அது ஈடாகாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் விளங்கினாங்க. ஆட்சி, அதிகாரம், எறும்பையும் தெரியும், மலையையும் தெரியும், காற்றும் அவனோட கட்டுப்பாட்டுல அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால இந்த முழு ஆட்சியை விட உங்களோட சுப்ஹானல்லாஹ் சிறந்ததுன்றத அவங்க எடுத்துக்காங்க. இதுதான் தேவை. உலகம் எங்களுக்காக இருக்கட்டும், பரவாயில்லை, ஆனா இது அழிஞ்சி போகும். அல்லாஹ் தந்த நியமத்துகள், இந்த துனியாவுடைய அருட்கொடைகள் இல்லாமல் போகும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி நான் அதிலிருந்து என்ன செய்யறேனோ அது என்னோட கியாமத்துக்கு வரும். அது பெருமதியானது என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்கணும். சகோதரர்களே, எங்களுக்குள் இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நியமத்துகளை அந்த மக்கள் எடுத்துக்கொள்ள மறந்துட்டாங்க. இந்த தலைப்பை மறந்துட்டாங்க. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பிடி மிக கடினமா போயிடுச்சு. பின்னால அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் சொல்றானோ அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், என்ற விஷயத்துல நீங்க கவனமா நடந்துக்கோங்க, கையுட்டு போகாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிரதேசங்கள்ல மக்களுக்கு நிம்மதி இல்லாம போறதுக்கு அவனோட பாவங்கள் காரணமாயிடுச்சு. அதே மாதிரிதான் உலகத்துல எங்க இது நடந்தாலும், அருமையான சகோதரர்களே, எங்களோட தோட்டம் தொழிலாக இருக்கலாம், எங்களோட வீடு வாசலாக இருக்கலாம், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சம்பாதிக்கிறதாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நியமத்துகள் பறிக்கப்படக்கூடிய நிலைமையில எங்களோட செயல்கள் ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுட திருப்தியோடு இருக்கட்டும், அல்லாஹ்வுட பொருத்தத்தோடு இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கும். அதைத்தான் அந்த அரசர் மகள் சொல்றார், பாப்பா நாங்க எங்கிருந்தோம் பாப்பா, கைஃப குன்னா வ கைஃப சிர்னா, எப்படி மாத்திட்டோம் சொன்னா, மகள் இது நாங்க அநியாயம் செஞ்சோமே, இந்த அநியாயத்துக்குரிய தண்டனை தான். சகோதரர்களே, சில நேரம் எங்களுக்கு அடிக்கிற அடியில எங்களுக்கு அடிபட்டுட்டே விளங்காது. இதை விளங்குறது தான் ஸ்டடி, உண்மையான நாலேஜ். இதுதான் அந்த தோட்டவாசிகள் 3 பேரும் அந்த வாப்பட சொத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமா பாவிக்கிறதுக்கு நியத்து வச்சாங்க. எவ்ரி ஆக்ஷன் மட்டுமல்ல, எவ்ரி இன்டென்ஷன் ஹேஸ் a reaction. இஸ்லாத்தை பொறுத்தவரையில எங்களோட நியத்தும் எங்களோட பிள்ளையில வெளியாகும், எங்களோட நல்ல நியத்தும் எங்களோட சொத்து செல்வங்கள்ல வெளியாகும். கொடுக்கப்படாத நியத்து வச்சாங்க, மற்றவங்களோட ஹக்க மறைப்போம் நியத்து வச்சாங்க. தோட்டத்துக்கு போயிட்டு பார்த்தா நெருப்பு தான் இருந்துச்சு. சகோதரர், குர்ஆனுடைய சம்பவம் இது. இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah. அப்ப எங்களோட அமலுக்கு பின்னால, எங்களோட நியமத்துகளுக்கு பின்னால, எங்களோட சொத்து